காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பார்த்திங்கன்னா, பிரேக்ஃபாஸ்ட்டுன்னு சொல்ல முடியாது, காஃபி குடிக்கிறதுக்கு பதில் இப்போ நான் நேற்று வறுத்து வச்சேன் உளுந்தங்களிக்கு கருப்பு உளுந்தும் 1½ ஸ்பூன் போல், 4 ஸ்பூன் பார்த்திங்கன்னா கருப்பு உளுந்து, 1½ ஸ்பூன் புழுங்கல் அரிசி வறுத்து ஆற வச்சு வச்சுருக்கேன். இப்போ நம்ம மிக்சியில் போட்டு பொடி பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் உளுந்தங்களி கிண்டிக்கலாம். இப்போ நல்லா பொடி பண்ணியாச்சு. கொஞ்சம் ரொம்ப வலுவலுன்னு அரைக்காதீங்க, கொஞ்சம் குருணையாக இருந்தால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், கருப்பு உளுந்தும் அரிசியும் சேர்ந்து நல்லா இது பண்ணியாச்சு. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா நான் வந்து 2 டம்ளர் தண்ணி வச்சுருக்கேன், பெரிய டம்ளருக்கு. இதை அப்படியே இது பண்ணிக்கலாம். கரைச்சி ஊற்றினாலும் ஊற்றிக்கோங்க, நான் அப்படியே போட்டு கூட கிண்டிக்கலாம், நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், தண்ணி நல்லா கொதிச்சிச்சு. நம்ம எடுத்துப்போ ஒரு 1½ ஸ்பூன் மட்டும் போட்டு கிண்டிக்கலாம், ஏன்னா நிறையா வந்துடும். அதனால் கம்மியாக ஒரு ஆளுக்குங்கிறதுனால. இப்போ பாருங்கள், நான் 1½ ஸ்பூன் தான் போட்டிருக்கேன். இப்போ சிம்மில் வச்சுருக்கேன். நல்லா கொதிக்கட்டும். அப்படியே கை விடாமல் கிட்டிக்கிட்டே இருக்கணும். ஃபஸ்ட்டு வந்து சிம்லேயே வச்சுட்டு அப்படியே வந்துட்டு, இல்லைன்னா கட்டிடும். மலைச்சாரல் மாதிரி தான் போடணும். நான் தான் வீடியோ எடுக்கிறேன், அதனால் பார்த்திங்கன்னா அது காட்ட முடியல என்னால். இப்போ கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் வச்சு கிண்டிக்கோங்க நல்லா, ஏன்னா நம்ம கட்டியெல்லாம் இது பண்ணிட்டோம். லோ ஃப்ளேமில் வச்சு இப்போ நல்லா கொதிச்சா தான் மாவு நல்லா வேகும், பார்த்துக்கோங்க. மாவு வெந்தால் தான் இந்த பச்சை வாடை போனோன்னா நமக்கு வந்து நாட்டு சக்கரை போடுறதுக்கு நல்லாயிருக்கும். இது கொஞ்சம் போல் அப்படிங்கிறனால நான் வந்து ஸ்பூன் வச்சு கிண்டிகிட்ருக்கேன். எவ்வளோக்கு எவ்வளோ மாவு வெந்துடும் சீக்கிரமாகவே, ஏன்னா நம்ம வறுத்து அரைக்கிறோம்ல, அதனால். இது பார்த்திங்கன்னா வயதுக்கு வந்த பெண்களுக்கு பெரியவங்க வரைக்கும் முதுகு வலி, இடுப்பு வலி, கை கால் வலிக்கு எல்லாத்துக்குமே வாரத்தில் ஒரு 2 நாள் சாப்பிட்டாலே நல்லது. நம்ம சிம்மில் வச்சுக்கலாம். இப்போ ஹை ஃப்ளேமில் இருக்குது, சிம்மில் வச்சுட்டு அதுக்கப்புறம் காட்டுறேன். இப்போ நல்லா கொதித்து நல்லா வெந்துடுச்சு, பார்த்துக்கோங்க, தெரியுது உங்களுக்கேவும். இதில் நான் ஒரு 1½ ஸ்பூன் வந்து நாட்டு சக்கரை சேர்த்துக்கிறேன். இப்போ நல்லா கிண்டி விட்டுக்கலாம். பாருங்கள், சூப்பரான கருப்பு உளுந்தங்களி ரெடி ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள், இந்த மாதிரி இருக்கணும், நல்லா லேகிய மாதிரி வரணும். இப்போ இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம சிம்மில் தான் இருக்குது. அதுக்கப்புறம் நம்ம நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். நான் இதே நல்லெண்ணெயில் ஒரு 2 ஸ்பூன் 3 ஸ்பூன் போல் எடுத்துருக்கேன். தேவையான அளவு ஊற்றிக்கலாம், உங்களுக்கு தேவையானவங்களுக்கு. நான் பார்த்துக்கிட்டு ஊற்றிக்கலாம். இது நம்ம இப்படி இறக்கிக்கலாம். ஒரு சிலர் பார்த்திங்கன்னா பிளேட்டில் வச்சுட்டு புளி வச்சு சாப்பிடுவாங்க. நான் இந்த மாதிரி செஞ்சுட்டு இப்போ இது ஒரு தட்டு போட்டு மூடிட்டு ஒரு 2 நிமிஷம் கழித்து ஆற விட்டு சாப்பிட்டா சூப்பராக இருக்குங்க. இதாங்க நம்ம வீட்டில் இன்றைக்கி காலையில் காஃபிக்கு பதில் பார்த்திங்கன்னா உளுந்தங்களி, சூப்பரான உளுந்தங்களி நம்ம வீட்டில் ரெடி ஆயிடுச்சு. மனம் சூப்பராக இருக்குது. அந்த நல்லெண்ணெய்க்கும் கருப்பட்டி போட்டதுக்கு நாட்டு சக்கரை போட்டதுக்கும். இதை நம்ம ஒரு 2 நிமிஷம் கழித்து பிளேட்டில் எடுத்து வைக்கும்போது நான் காட்டுறேன் உங்களுக்கு. உளுந்தங்களி சூப்பராக ஆறிடுச்சு, நல்லா வெதுப்பாக இருக்குது. இப்போ எண்ணெய் நல்லா பிரிஞ்சு நல்லா பாருங்கள், சூப்பராக இருக்குது. இப்போ இதை எடுத்து ஒரு கிண்ணத்தில் வச்சுக்கலாம். எல்லோரும் சூடாக சாப்பிட்னா சாப்பிடுங்க, நான் கொஞ்சம் ஆற வச்சு சாப்பிட்ணுன்னு ஆற வச்சுருக்கேன். இப்போ பாருங்கள், நான் ஒரு ஆள் சாப்பிட்ற மாதிரி தான் கிண்ணேன், சொன்னேன் இல்லையா உங்கள்கிட்ட. 1½ ஸ்பூன் தான் நான் போட்டேன், நீங்கள் தேவையானது போட்டுக்கலாம். சூப்பராக இருக்கும். பாருங்கள், சூப்பரான நம்ம வீட்டில் உளுந்தங்களி ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணி விடுங்க. இப்போ நம்ம இது சாப்பிட்டுட்டு ஒரு 1½ ஹவர் கழித்து நம்ம எதுவும் சாப்பிட தேவையில்லை, ஏன்னா பசி அடங்கும். உளுந்தும் அரிசியும் கலந்ததுனால காஃபிக்கு பதினாலும் சரி, இல்லை இதையும் நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டாகவே எடுத்துக்கலாம். நான் வந்து காஃபிக்கு பதிலாக இதை எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் கிளினிக் ஓப்பன் பண்ணிவிட்டு வந்துட்டு வேறு ஏதாவது தோசை ஏதாவது சாப்பிட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், சூப்பரான உளுந்தங்களி ரெடி ஆயிடுச்சு நம்ம வீட்டில். நன்றி, வணக்கம்.